அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் மை பிஎன்ஓ, அதாவது என்னுடைய பரங்கிப்பேட்டை, அதை ஷார்ட்டா சுருக்கமாக மை பிஎன்ஓ என்று வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பின் மூலமாக அதனுடைய அனைத்து வாசகர்களையும் அதனுடைய தொடர்புடையவர்கள், viewers, I wish all the viewers of my PNO a very happy, prosperous life. I wish them well. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் சேர்ந்த ஹாரூன் ரஷீது எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. முஸ்லீம் லீக் சார்பாக, இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக அப்துல் ரஹ்மான் வேலூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் இருந்து 2 முஸ்லீம் எம்பிகள் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்துக்கு முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக வரக்கூடிய வாய்ப்பு 2 பேருக்கு தான் இருக்குது. 2 பேரும் வர முடியும். மேக்சிமம் 2 எம்பி தான் வர முடியும். அந்த 2 எம்பி வந்திருக்காங்க. காங்கிரஸ் சேர்ந்தவர் ஒருத்தர், இந்திய முஸ்லீம் லீக் சேர்ந்தவர் ஒருத்தர். அதே மாதிரி சட்டமன்றத்தில் மேக்சிமம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு 10லேருந்து 12 எம்எல்ஏ வரலாம். ரெப்ரசன்டேட்டிவ் நியாயப்படி வந்தால் 10லேருந்து 12 பேர் வரலாம். இப்போ இருக்கிறது முஸ்லீம் லீக்ல 2 பேர் இருக்காங்க, காங்கிரஸில் ஒருத்தர் இருக்கிறாரு, டிஎம்கேயில் 1 2 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், 2 பேர் இருக்காங்க. அது ஏடிஎம்கேல ஒரு அம்மா இருக்காங்க. 6 பேர் நியாயப்படி வரணும். வருங்காலத்தில் அந்த நிலைமையை உருவாக்குறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம். ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முந்தி இருந்த நிலை இப்போ இல்லை. 10 வருஷத்துக்கு முந்தி இருந்த நிலை இப்போ முற்றிலும் மாறி இருக்கு. இப்போ மிகப்பெரிய மாற்றம். அது குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் மத்தியில் கல்வி வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக நடக்குது. ஆண்களும் அந்த அளவுக்கு இப்போ படிக்கிறாங்க. அதோட அதுக்கு காரணம் மத்திய மாநில கவர்மெண்ட்டுங்க இந்த உதவித்தொகையெல்லாம் அளிக்கக்கூடியது. மற்ற சமூக நல சங்கங்கள் முன்னுக்கு வந்துடும். பல ஜமாத்துகள்லையும் பைத்துல் மால்ல வச்சுட்டு பல பிள்ளைகளுக்காக வேண்டி உதவி செய்கிறாங்க. அதனால கல்விக்கு ஊக்குவிப்பு நடக்குது. அதனால இப்பொழுது அதிகமாக வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கு. முஸ்லீம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சமுதாயத்துடைய அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தாபனம் இந்திய முஸ்லீம் லீக் தான். மற்ற பல கட்சிகள் சமுதாய இயக்கம்னு வச்சுக்கிறாங்க. ஜமாத்து உலமா இருக்கு, அவங்க அரசியலில் ஈடுபட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? குரான பிரச்சாரம் பண்ணுறவங்க இருக்காங்க, குரானும் அவங்க பிரச்சாரம் பண்ணி நாங்களும் உதவி பண்ணுறோம். அதீஸ் பிரச்சாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, தப்லீக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, நாங்களும் தப்லீக் போகிறோம், முஸ்லீம் தான் இருக்கோம். அதனால் அரசியல்னு வரும்போது முஸ்லீம்கள் எடுக்கக்கூடிய முடிவை தான் சமுதாயம் ஏற்றுக்கிறாங்க. 80% அப்படிதான் நடக்குது. நீங்கள் சொல்கிறது சில பேர் இருக்கலாம், அதை பற்றி எங்க கவலை. அதாவது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அந்த கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் கலைஞர் தான் இருக்கிறாங்க. கலைஞருடைய கட்சி திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இருக்கு பாருங்க, அது வெறுமனே அரசியல் கொள்கை கிடையாது, அது சமுதாய கொள்கையும் உடையது. சுருக்கமாக சொன்னால் திராவிட பாரம்பரியம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு. அது என்ன பாரம்பரியம் அப்படின்னா, எல்லாரையும் சமமாக நினைக்கிறது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்றது, யாதும் ஊர் எல்லா சொந்தக்காரங்கன்னு சொல்றது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உயிர் பிறப்புல எல்லாமே சமம்னு சொல்றது. இந்த மாதிரியான அடிப்படையான கொள்கைகள் தான் திராவிட பாரம்பரியங்கிறது. இந்த அடிப்படையான கொள்கைகளை நம்புறது மட்டும் இல்லாம, சொல்றது மட்டும் இல்லாம,
நடைமுறைப்படுத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதன்மையாக நிற்கிறது. அதனுடைய தலைவராகத்தான் கலைஞர் இருக்கிறார். அதனால அவர் தலைமை தாங்கி கொண்டிருக்கிற இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் முஸ்லீம் லீக் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னால், இது அரசியல் லாபத்துக்காக இருக்கிறதுங்கிறத விட கொள்கை ரீதியாக நம்ம நெருக்கமாக இருக்கிறோம். இது ஒரு கொள்கை உறவு, கொள்கையின் அடிப்படையிலான உறவு. அதனாலதான் இது தொடருது, நீடிக்குது, இது தொடரும். பரங்கிப்பேட்டை ஒரு காலத்துல பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அதை விட அப்புறம் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு ஊர். அதுவும் இல்லாமல் ரொம்ப அந்த காலத்தில் இலக்கிய வளர்ச்சிக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. முருப்புலவர்லாம் அங்கே வந்து சீரா புராணத்தை அரங்கேற்றம் பண்ணாங்கிற வரலாறுலாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊருக்காரவங்க வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணி தொடர்பு வச்சு கடல் கடந்து வியாபாரம்லாம் பண்ணி பொருள் சேர்த்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறதாக வரலாற்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊர் மக்கள் வந்து எப்பொழுதுமே சமுதாய வளர்ச்சிக்கும் மார்க்க சேவைக்கும் மிகுந்த உதவி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விட சமீபத்தில் நடந்த சுனாமி நடந்தது பாருங்க. அந்த சுனாமி நடந்த போது அதனால பாதிக்கப்பட்ட முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு அங்கே மிகப்பெரிய உதவி பண்ணாங்க. நானே போனேங்க. சுனாமி நடந்த அடுத்த நாள் அங்கே போயிருக்கும் போது ஒரு கல்யாணம் உங்கள் ஊரில் அந்த ஊரில் நடக்க இருந்த கல்யாணமே கல்யாணம் புரிந்து வைக்கிற அத்தனையும் அந்த கல்யாண மண்டபத்திலேயே அந்த இந்துக்கள் கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் இருக்க வச்சு அவங்களுக்கு 15-20 நாள் சாப்பாடு ஆக்கி போட்டு ஊர் விருந்து போட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்து அது மிகப்பெரிய ஒரு சேவை பண்ணாங்க. அதனுடைய தலைவராக தான் யூனிஸ் பாய் இருக்கிறான்னு நினைக்கிறாரு, ஜமாத்துடைய தலைவராக. அதே வந்து நான் அது அன்னைக்கே டிவிலாம் வந்தாங்க. நான் போயிருக்கோம், டிவிலாம் வந்தாங்க, NDTVலாம் வந்திருந்தாங்க. அதில் நான் சொன்னேன், பார்லிமெண்ட்டில் கூட அவங்க ஊரை பற்றி சுனாமியில் முஸ்லீம் ஜமாத்துகள் என்ன மாதிரியான அற்புதமான சேவை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊர் வாலிபர்கள் அந்த சில பிணங்கள் கிடந்ததை யாருக்கும் கூட முன்னு வராமல் தோலை தூக்கி போட்டு வந்து சர்வீஸ் பண்ணாங்கிற வரலாறுலாம் சொன்னாங்க. அது வடநாட்டு பத்திரிகையில் நிறைய வந்தது. இதை பார்லிமெண்ட்டில் பேசும்போது கூட நான் சொன்னேன். அது வந்து பல ஊர்களில் அதை எடுத்து விளக்கி சொன்னேன். அது பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் எல்லா வகையிலையும் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஊர். அது மார்க்கெட்லேயும் சமுதாயத்துக்கும் பாடுபடக்கூடிய ஊர். அதே நேரத்தில் அரசியல் வரும்போது இந்திய முஸ்லீம் லீக்கும் ஒட்டுமொத்தமாக ஆதரவு தரணுங்கிறத